மலைக்கோட்டை மாநகரம் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சியில் வெயிலின் தாக்கம் வெகுவாக அதிகரித்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய நிகழ்ச்சி செய்தியாளர் விஜயகோபால், விவரம் என்ன? தேவப்பிரியன், திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது வெயிலின் அளவானது கூடுதலாக கொண்டே செல்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும், கடந்த ஒரு மாதமாகவே 100 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு குறைவாக செல்லாத வெப்பநிலை அளவானது அதிகபட்சமாக 106 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. நேற்றைய வெயிலின் அளவானது 104 டிகிரியாக இருக்கிறது. இதே போல திருச்சி மத்திய மண்டலத்தை சேர்ந்த கரூர், பெரம்பலூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதியிலும் அதிகமாக வெயிலின் தாக்கமானது அதிகரித்த வண்ணமே செல்கிறது. பொதுவாக நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிற இடம் திருச்சி காவேரி பாலம். இந்த பகுதியில் பீக் ஹவர்ஸ் எனப்படும் இந்த நேரத்தில் அதிக அளவு வாகனங்கள் செல்வது வழக்கம். ஆனால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கலாம், மிக குறைந்த அளவே வாகனங்கள் இயக்கப்படுகிறது. மக்களை பொறுத்தவரை தேவையான அளவு மட்டும் தங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே வெளியே வரக்கூடிய நிலையானது திருச்சி மாவட்டத்தில் நிலவுகிறது. அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கமானது காலை 7 மணி முதலே ஆரம்பித்து விடுகிறது. குறிப்பாக 12 மணி அளவில் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு வெயில் தகிக்கிறது. குறிப்பாக காணல் நீர் எனப்படக்கூடிய அந்த வெயிலின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு வெப்பமயமாதல் இவர்கள் கண்ணை மறைக்கும் அளவுக்கு இருக்கிறது. இந்த வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் மக்கள் அதிக அளவு குளிர்பான கடைகளை நாடி செல்கிறார்கள். மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இளநீர், வெள்ளரி பழம், நுங்கு உள்ளிட்ட இயற்கையான குளிர்பானங்களை அதிகம் நாடி செல்வதும் பார்க்க முடியுது. தேவப்பிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி விஜயகோபால்.